ஹலோ! இன்னைக்கு நாம "When the mob count did not tally" அப்படிங்கிற கதைய தான் பார்க்க போறோம். இது "வைஸ் அண்ட் அதர்வைஸ்ன்னு" சுதாமூர்த்தியோட ஒரு புக்ல இருந்து எடுக்கப்பட்ட கதை. ஸோ கதைக்குள்ள போலாம். ஆத்தர் வந்து அவங்க அப்பாவ பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க. என் அப்பா ஒரு டாக்டர். ரொம்ப பாப்புலரான ப்ரொஃபசர். மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவம், ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல அவர் ஒரு ப்ரொஃபசர். அவர் எப்பவுமே அவரோட கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ போர் பண்ண மாட்டாரு. பெரிய பெரிய லெக்சர்ஸ்லாம் எடுத்து. இப்ப கூட அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கதையெல்லாம் சொல்லி, ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் அவரோட லெக்சர்ஸ எடுப்பாரு. இதனால அவரோட கிளாஸ் எப்பவுமே ரொம்ப லைவ்லியா இருக்கும். ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், "நீங்க எதுக்குப்பா இவ்ளோ கதை சொல்றீங்க கிளாஸ்ல? அதுவும் மெடிசின் கிளாஸ்ல?" அதுக்கு அவர் என்ட்ட என்ன கேட்டாருன்னா, "பஞ்சதந்திர கதையெல்லாம் எதுக்கு எழுதியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா?" "பஞ்சதந்திர கதைக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம்? இது சின்ன பசங்களுக்காக சொல்ற கதை. ஆனா மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸுக்கும் கதை சொல்லணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன?" என் அப்பா ஒத்துக்கவே இல்ல. நான் கதை சொன்னா அவங்களுக்கு சீக்கிரமா, இன்னும் சுலபமா புரியும். ஒரு ஸ்டூடெண்டோட அட்டென்ஷன 45 நிமிஷத்துக்கு மேல நம்மளால புடிச்சு வைக்க முடியாது. இந்த மாரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸும் கதையும் சொல்லும்போது அந்த லெக்சர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா மாறும். அதுக்காக தான். அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஸ்பேன அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த கதையெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் அவர் ஒரு கதையும் என்கிட்ட சொன்னாரு. அந்த கதைய தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கதை நடந்தது இங்கிலாந்துல. மெடிக்கல்ல ஓடி அப்படிங்கிறது ஆப்பரேஷன் தியேட்டர். ஸோ அங்க ஓடி நர்ஸ் யாரா இருப்பாங்கன்னா, சீனியர் மோஸ்ட் பெர்சனா தான் இருப்பாங்க. ஏன்னா, அந்த பதவியில இருக்கவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். அப்படிதான் டாக்டர்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கவங்க சீனியர் நர்ஸ். சீனியர் நர்ஸ் ஓடில அவங்களுக்கான பொசிஷன் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான நர்சஸ்க்கு மட்டும் தான் ஓடி நர்ஸா ஆகறதுக்கான தெர வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பாப்புலரான சீனியர் சர்ஜன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தப்போ, அந்த ரெகுலர் ஓடி நர்ஸ்க்கு லீவ். அதனால அவங்களுக்கு பதிலா ஒரு யங் கேர்ள், ஒரு 22 வயசு இருக்க ஒரு யங் நர்ஸ வந்து ஓடி நர்ஸா போட்டிருந்தாங்க. அவங்க ஒரு சப்ஸ்டிடியூட் மாதிரி அன்னிக்கு. அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் குட் அவங்களோட வொர்க்ல. ஸோ ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரு நர்ஸோ ஓடி நர்ஸா இருக்கவங்க வழக்கமா அந்த காட்டன் மாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன காட்டன் துணி மாதிரி இருக்கும். அது ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அத வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. எத்தன கவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ, ஆப்பரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அத்தனையும் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஆப்பரேஷன கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது எதுக்காக பண்ணப்படுதுன்னா, பை மிஸ்டேக் எந்த ஒரு காட்டன் மாப்பும் பேஷண்டோட உடம்புக்குள்ள வச்சு தச்சிடாம இருக்கிறதுக்காக மட்டும் தான் காட்டன் மாப்ஸ ஆப்பரேஷனுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ணிட்டு, ஆப்பரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கவுண்ட் பண்ணுவாங்க. 2 நம்பர்ஸும் ஒண்ணா இருந்தா மட்டும் தான் ஆப்பரேஷன்ல முடிப்பாங்க. அது மாதிரி அந்த சீனியர் டாக்டர் பெர்ஃபார்ம் பண்ண ஆப்பரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. இதுக்கு அடுத்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக டாக்டர் சர்ஜன் ஓடி நர்ஸ் கிட்ட சிஸ்டர் மாப் கவுண்ட் ஓகேவா? ஓகேனா என்கிட்ட நீடிலையும் கேட் கட்டையும் குடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. மாப் கவுண்ட் எல்லாத்தையும் பண்ண நர்ஸ், இல்ல சார் 1 குறையுது அப்படின்னு சொல்றாங்க. சர்ஜனும் சுத்தி முத்தி தேடி பார்க்குறாரு. இல்ல சிஸ்டர், இங்க இல்ல. இப்ப அவங்க திரும்பவும் வந்து தேடி பார்க்குறாங்க. மாப் கவுண்ட் பண்றாங்க. அங்கேயும் அது வந்து கம்மியா இருக்கு. 1 குறைச்சலா இருக்கு. இப்ப அவங்க நிஜமாவே கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப நேரம் தேடியும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால, இனிஷியல் கவுண்ட்லயே ஏதாவது எரர் இருந்திருக்கும் அப்படின்னு டாக்டர் நினைக்கிறாரு. ஆனா சிஸ்டர் கான்ஃபிடென்ட்டா, இல்ல நான் கவுண்ட் பண்ண நம்பர் கரெக்ட் தான். இப்ப கவுண்ட் பண்ணும்போது 1 குறையுதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்கிட்ட நீடிலையும் கேட் கட்டையும் குடுங்க அப்படின்னு சீனியர் சர்ஜன் சொல்றாரு. ஆனா சிஸ்டர் ஒத்துக்கவே இல்ல. ரொம்ப பொலைட்டா, ஆனா ரொம்ப திடமா, "இல்ல சார். நான் அந்த மிஸ்ஸிங் மாப் கிடைக்கிற வரைக்கும் இந்த நீடிலையும் கேட் கட்டையும் உங்ககிட்ட குடுக்கக்கூடாது." அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாட்டி நிஜமாவே தன்னுடைய கோவத்த ரொம்ப அடக்கிக்கிட்ட சீனியர் சர்ஜன் சுத்தி முத்தி திரும்பவும் தேடி பார்க்குறாரு. பேஷண்ட்டோடைய அப்டமன்ல தான் சர்ஜரி பண்ணாங்க. அதாவது வயிற்று பகுதி.
அங்கேயும் அவரு தேடி பார்க்குறாரு. அவங்க தேடுற அந்த மார்க் அங்கேயும் இல்ல. இப்போ ரொம்ப கோவமான அந்த சர்ஜன், "நான் தான் இங்க சீனியர் பெர்சன். நான் தான் ரெஸ்பான்சிபிள். இதுல ஏதாவது தப்பு நடந்தாலும், அதுக்கும் நான் தான் பொறுப்பு. எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நீடிலையும், கேட் கட்டையும் குடுங்க." அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நர்ஸ்க்கு நிஜமாவே ரொம்ப குழப்பமாயிடுச்சு. ஆனாலும் அவங்களோட முடிவுல இருந்து அவங்க மாறவே இல்ல. சர்ஜன் இப்ப ரொம்ப கோவமாயிட்டாரு. "இப்ப நீங்க என்கிட்ட நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணலன்னா, உங்கள டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ஆப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம்." அப்படின்னு சொல்றாரு. நர்ஸ் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்க வீட்லயே அவங்க தான் எல்டஸ்ட். முதல் பெண் குழந்தையா இருந்து, வீட்டுக்கு ஒரே ஏர்னிங் மெம்பராவும் இருக்காங்க. இத அவங்க வேலைய பாதிக்கும்னு தெரிஞ்சும், அவங்க மறுபடியும், "இல்ல சார், என்னால குடுக்க முடியாது." அப்படின்னு திடமா சொல்றாங்க. இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்ததே இல்ல. இந்த நர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும், சர்ஜன் இப்ப அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில அவரு ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. கோவமா தலைய கீழ குனிஞ்சு தேடும்போது, ஓடி ஃப்ளோர்ல அந்த காணாம போன ஒரு காட்டன் மாப் ரத்தம் படிஞ்சு இருந்தது. அத பார்த்த சர்ஜனுக்கு ரொம்ப ரிலீவ்ட் ஆயிடுச்சு. அத எடுத்து குடுத்துட்டு, "இப்ப குடுங்க என் கையிலன்னு" கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் கையில கேட் கட்டும், அதுக்கு தேவையான எக்விப்மெண்ட்ஸும் இருந்தது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சர்ஜன் அந்த யங் நர்ஸ கூப்ட்டு பாராட்டுனாரு. அவங்க கிட்ட சொன்னாரு, "ஐம் சாரி. நான் உங்கள ரொம்ப பிரஷர் பண்ணிட்டேன் நர்ஸ். இருந்தாலும் எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய வேலையே போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தப்போ கூட நீங்க பயப்படல. நீங்க அப்பயும் உங்களோட முடிவுல ரொம்ப திடமா இருந்தீங்க. அது எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த நர்ஸ், "சார், நான் என்னுடைய டீச்சர் சொல்லிக் குடுத்தத தான் ஒபே பண்ணேன். மாப் கவுண்ட் கரெக்ட்டா இல்ல அப்டின்னா, நீடிலையும் கேட் கட்டியும் குடுக்கக்கூடாது." அப்படிங்கிறது தான் அவங்களுடைய போதனையா இருந்தது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர் சொல்றாங்க அப்டின்னா, கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு ரீசன் இல்லாம இருக்காது. அதனால தான் என் டீச்சரோட வேர்ட்ஸ நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சர்ஜன் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. இந்த கதையோட முடிவுல என் அப்பா ஒண்ணு சொன்னாரு. ஒரு ஒரு பேஷண்ட்டும் முக்கியமானவங்க. ரொம்ப ப்ரெஷியஸ். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு பேஷண்ட் இறந்துட்டா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அது ஒரு டெத் மட்டும் தான். ஆனா, அதுவே அந்த துரதிர்ஷ்டவசமான குடும்பத்துக்கு ஒரு பெர்மனன்ட் லாஸ். அதாவது ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. ஸோ, அடுத்த கதையில சந்திப்போம். பை.